அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல 7த் லெசன்ல இருக்க பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு, அடுத்து இந்த பார்ட்க்கு வாங்க. இது பெரிய லெசன் அப்படின்றதுனால பார்ட்டா ஒரு 3 பார்ட்டா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே பெரிய லெசன் இது. ஸோ நெறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டாஸ் இருக்கிறதுனால, கொஞ்சம் டைம் எடுத்து படிக்க வேண்டியிருக்கு. ஓகே, பார்க்கலாம் வாங்க. இயற்கை வளங்கள். ஒரு நாட்டில் இயற்கையில் இருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள் ஆகும். காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல்கள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயற்கையிலிருந்து பெறப்பட்ட வளங்கள் தான் இயற்கை வளங்கள் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளும் குடுத்துட்டாங்க. காடு, நீரு, கனிம வளங்கள், ஆற்றல்கள் இதெல்லாம் தான் முக்கிய இயற்கை வளங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா அ இந்தியால பெருவாரியான ஏழை மக்கள் இருந்திருந்தாலும், நமக்கு பல்வேறு வளங்கள கொண்டிருக்கு. இயற்கை நமக்கு பல்வேறு வளங்கள குடுத்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. காலநிலை, பாசனத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின்னாற்றல், அதிக கனிம வளங்கள், காடுகள், பல்வேறு மண் வளங்கள் ஆகியவற்றை அளிக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இயற்கை வளங்களின் வகைகள் என்னென்ன அப்படின்னா, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அது என்ன புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னா, இது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். அதாச்சு மீண்டும் உருவாக்கலாம், புதுப்பிக்கலாம். ஸோ அதுதான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு என்னென்ன குடுத்துருக்காங்க பாருங்க. காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் ஆற்றல், உயிரின தொகுதி, காற்று அலை மின் உற்பத்தி இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். மீண்டும் உருவாக்க முடியும். ஆமா பார்த்துக்கோங்க. காடுகள நம்ம வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாரி வனவிலங்குகள் பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் தோன்றுது அப்படின்னா, அது அகைன் அந்த பல்லுயிர் பெருக்கத்தின் மூலமா, இனப்பெருக்கம் மூலமா தோன்றி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். காற்று நமக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கு. கடல் வளம் எப்பவுமே கடல் வளங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அதேமாரி நீர்லருந்து மின் ஆற்றல் எடுக்கிறோம்ல அது, உயிரின தொகுதி, அப்புறம் காற்றாலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இதே புதுப்பிக்க இயலாத வளங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாத வளங்கள் தான் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் நிலக்கரிய அந்த இதுலேருந்து சுரங்கத்துலேருந்து அதாச்சும் நிலக்கரி எங்க இந்த மண்ணுலேருந்து, பூமியிலேருந்து எடுக்குறாங்க இல்லையா? அந்த நிலக்கரி ஒரு 10, 15 10, 15 இல்ல 100 வருஷ கணக்குல புதைஞ்சு புதைஞ்சு தான் அந்த நிலக்கரி அப்படின்றதெல்லாம் எடுக்குறாங்க. உடனே டக்குன்னு நம்மளுக்கு 10, 15 வருஷம் அப்படின்ற மாரி கூட கிடையாது. இன்னும் அதிக வருஷம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா, அது மறுபடியும் புதுப்பிக்க முடியுமான்னா முடியாது. அதுவே ஃபார்ம் ஆயிட்டு நம்ம பூமிக்கு அடியில இருந்து எடுக்கக்கூடிய வளங்கள். ஸோ அது புதுப்பிக்க முடியாது. ஒன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா, அகைன் புதுப்பிக்க முடியுமா நிலக்கரிய? ஒன்ஸ் யூஸ் பண்றோம். அகைன் அது கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ இது புதுப்பிக்க இயலாத வளங்கள். நெக்ஸ்ட் மண் வளம். மண் வளம் அப்படின்னா என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. ஸோ எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32.8. ஸோ ரவுண்டா 32 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்ல ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க அப்படின்னா 8 நீங்க போடுற மாரி இருக்கும். சரிங்களா? மண்ணுல போறோம் அப்படின்னா நிலப்பரப்பு தானே மண்ணுன்றாங்க. ஸோ 8 போட்டுட்டே போறோம். 0.8 32.8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துல எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? அது ஞாபகம் வச்சுக்கணும். 7வது இடம். இந்த பாடத்த பொறுத்தவரைக்கும் ஜிடிபில நம்ம இந்தியா 7வது இடத்துல இருக்கோம். அது எத்தனை சதவீதத்துல இருக்கும் அப்படின்னா, 7% உயர்ந்து இருக்கோம் உலக அளவுல. அதே மாரி இந்த உலக நிலப்பரப்புலயும் 7வது தான். ஓகேவா? 7வது இடத்த தான் நம்ம பெற்றிருக்கோம். அப்படின்றது இந்த பாடத்து மூலமா நம்ம 7 அப்படின்ற ஒரு வார்த்தைய நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது உலக நிலப்பரப்புல 2.4% ஆகும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடியும் பார்த்தோம் இல்லையா? உலக நிலப்பரப்புல இந்தியாவின் சதவீதம் 2.4. இந்தியாவினுடைய வருவாய் 1.2% அப்படின்றத பார்த்தோம். அதே மாரி 6ல் ஒருவர் இந்தியரா இருக்காரு அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ற மாரி உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம் இல்லையா? பார்ட் 1ல அது. நெக்ஸ்ட் இந்தியா பெரிய நாடு என்ற போதும் மிகப்பெரிய மக்கள் தொகை அளவினால் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சாதகமானதாக இல்லை. எவ்வளவுதான் பெரிய நாடா இருந்தாலும் அதிக அளவு மக்கள் தொகை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பொருளாதார தேவை அதிகமா இருக்கும். மக்கள் அதிகமா இருக்கும். ஸோ அது ஒரு சாதகமானதா இல்ல நமக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க.
வேளாண் புள்ளிவிவர அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 10 ஹெக்டேரும் அதுக்கு மேல வச்சிருக்கவங்க வந்து அதிக விவசாய பரப்பில் வேளாண்மை செய்பவர்கள். குறைவான எண்ணிக்கையிலும், அதாச்சும் 10 ஹெக்டேர் வச்சிருக்கவங்கலாம் வந்து கம்மியா இருக்காங்களாம். மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள்லாம் 1 ஹெக்டேர் அதுக்கும் குறைவா வச்சிருக்காங்களே, அவங்க அதிகமா இருக்காங்க. இது வந்து நிலம் துண்டாடப்படுதலை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? சிறிய அதாச்சும் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் அப்படின்னா 1 ஹெக்டேர் ஓகேங்களா? இதே வந்து அதிக நிலம் வைத்திருப்பவர்கள்னா 10 ஹெக்டேர் அதற்கு மேல அப்படின்றத சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க? சிறிய விவசாயிகள் அதிகமா இருக்காங்க. அதாச்சும் 1 ஹெக்டேர் தான் வச்சிருக்காங்கன்னா, அவங்க அதிகமா இருக்காங்கன்னா, இப்போ நிலம் வந்து துண்டாடப்படுது இல்லையா? ஒரு ஹெக்டரா ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு மைனஸ் மாரி சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நிலம் துண்டாடப்படுதலை காட்டுது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வனவளம். மண் வளம் பார்த்துட்டோம். நிலம் எவ்வளோ இருக்கு, நம்ம உலக நிலப்பரப்புல இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னுலாம் பார்த்துட்டோம். அடுத்து வனவளம் குடுத்துருக்காங்க. 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவினுடைய காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 69.0 மில்லியன் ஹெக்டேர். அதாவது மொத்த நிலப்பரப்புல 21% ரவுண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21% ஆகும்னு குடுத்துட்டாங்க. ஸோ அதாச்சும் 2007ஆம் ஆண்டு கணக்கெடுத்திருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் வந்து எவ்வளோ இருக்கு நிலப்பரப்புனா 69.09 மில்லியன் ஹெக்டேர் அப்படின்னு குடுத்துட்டாங்க. 69 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து மொத்த நிலப்பரப்புல எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 21.02%. 21 ரவுண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சதவீதத்துல கேட்டாங்கன்னா 21%. ஹெக்டேர்ல கேட்டாங்கன்னா எத்தனை மில்லியன் ஹெக்டேர்? 69 மில்லியன் ஹெக்டேர் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் 8.35 மில்லியன் வந்து ஹெக்டேர் அடர்ந்த காடுகள். அதிலேயே வகைப்படுத்துறாங்க. மொத்தம் வந்து 21 அதாச்சும் 69 மில்லியன் காடுகள்னு பார்த்தோமா ரவுண்டா, அதுலயே 8 மில்லியன் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க? அடர்ந்த காடுகள். அதாவது நம்ம 8த் படிக்கிறோம், 8வது படிக்கும்போது நம்ம முடி வந்து அடர்ந்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் க்ளூக்காக சொல்றேன். இது வந்து ஒரு ஃபன் மாரி இருக்கும். இருந்தாலும் க்ளூ எப்படியாவது ஞாபகம் வேணும்ல அதுக்காக. அடர்ந்த காடுகள். இதே 31 வயசு ஆயிருச்சு நமக்கு அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த அடர்ந்த காடுகள் ஓரளவு வந்து அடர்ந்த காடுகளா மாறிடும். ஏன்னா, அப்போ வந்து நெறைய வந்து நம்ம உடம்புல வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். லேடீஸா இருந்தா டெலிவரிலாம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஓரளவு வந்து அடர்ந்த காடுகளா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 28.84 வந்து மில்லியன் ஹெக்டேர் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பரந்த வெளி காடுகள். 28 வயசு ஆச்சு அப்படின்னும்போது நமக்கு வந்து அப்போ டெலிவரிலாம் ஆயிருக்கும் இல்லையா? 25ல மேரேஜ் பண்ணியிருந்தோம்னா கூட 28ல எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். இது வந்து ஒரு காமெடியா கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகணும் இல்லையா? அதுக்காக. அப்போ வந்து பரந்த வெளிக்காடுகள் 28 வயசுல பரந்த வெளிக்காடுகளா இருக்கு. 31 வயசுல ஓரளவுக்கு மறுபடியும் வந்து ஃபுல்லா வந்து டெலிவரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு அகைன் என்ன ஆச்சு? அடர்ந்து வந்திருக்கு 31 வயசுல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8ன்னா அடர்ந்த காடுகள், 31ன்னா ஓரளவு அடர்ந்த காடுகள், 28ன்னா பரந்த வெளிக்காடுகள். இது நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் முக்கியமான கனிம வளங்கள். ஃபர்ஸ்ட் இரும்புத்தாது. இரும்புத்தாதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல உயர்தரமான இரும்புத்தாது அதிக அளவுல கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமடைட் அப்படின்ற தாது வந்து பார்த்தீங்கன்னா, 14,630 மில்லியன் டன் அளவு கிடைக்குது. மேக்னடைட் வந்து 10,619 மில்லியன் டன் வந்து கிடைக்குது. நம்ம நாட்டுல இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேமடைட் வந்து அதிகமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேக்னடைட் இருக்கு. ஸோ ஹேமடைட் வந்து இரும்புத்தாது எங்க இருக்கு அப்படின்னா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்ல ஹேமடைட் இரும்புத்தாது வந்து இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ச ஹேமடைட் ஹேமா வந்து சட்டீஸ்கர்ல தான் வந்து சாரி சட்டீஸ்கர் போயிருக்கா. ஃபர்ஸ்ட்டு அவ பார்த்த இடம் சட்டீஸ்கர். அப்படி இல்லைன்னா அவ வந்து சட்டியில வந்து குழம்பு செய்வா. சட்டியில தான் வந்து மண்பானை சட்டி இருக்கு இல்லையா? அதில தான் குழம்பு செய்வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு க்ளூக்காக சொல்றேன். ஓகேங்களா? ஹேமானா சட்டீஸ்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டார்ட்டிங்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்னடைட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்றத குடுத்துருக்காங்க. மேக்னடைட் தாது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகால மேற்கு கடற்கரையில கிடைக்குது. இதே வந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா ஓகேங்களா? ஆந்திர பிரதேஷ் ஆகிய இடங்கள்ல இரும்புத்தாது அதிகமா வந்து காணப்படுது. மேக்னடைட்னா கர்நாடகா.
ஸோ மேக்னா வந்து கர்நாடகா பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னான்றது கர்நாடகால இருக்க ஒரு பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும் பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி முக்கியமானது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா? பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள்ல எது முக்கியம்? நிலக்கரி. ஸோ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் யார் இருக்கும் அப்படின்னா 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா, செகண்ட் அமெரிக்கா, தேர்டு நம்ம. மேற்கு வங்கம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய மாநிலங்கள். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி நமக்கு கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கு வங்காளம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வங்காளம், ஜார்க்கண்ட் இந்த இடத்துங்களில் அதிகமாக வந்து நிலக்கரி வயல்கள் வந்து இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அலுமினிய தாது. அலுமினிய தாதுனா நமக்கு பாக்சைட் தான் வரும். ஸோ பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது ஆகும். அலுமினியத்தின் தாது பாக்சைட்டு. ஸோ ஒடிசா, கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களில் அதிக அளவு பாக்சைட் தாது செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாக்ஸை வந்து உடச்சி வச்சிருக்கலாம். பாக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க? அலுமினிய பாக்ஸை தான் வந்து நம்ம உடச்சி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாக்சைட் அதாச்சும் அலுமினியத்தினுடைய தாது பாக்சைட்டு. அலுமினிய தாது உடச்சி வச்சிருக்கலாம். பாக்ஸை உடச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசாவின் கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்கள்லையும் அதிக அளவு பாக்சைட் தாது செறிந்து காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமமும் அரிதிர் மின்கடத்தியும் ஆகும். மைக்கா யூஸ் பண்ணி தான் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அது மின்கடத்தா பொருள். அதனால வந்து ரெசிஸ்டன்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக வியாபாரத்தில் 60% பங்குடனும் மைக்காத்தாள் உற்பத்தியில் முதலிடத்தை வந்து பிடித்துள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மைக்காத்தாள் உற்பத்தியில் எத்தனையாவது இடம் இந்தியா இருக்குன்னா முதலிடம். உலக வியாபாரத்தில் எத்தனை சதவீதம்? கிட்டத்தட்ட 60%, 100ல் 60% வந்து நம்ம இந்தியாவில் வந்து பங்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெக்மடைட் அப்படின்ற மைக்கா. ஸோ ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா பெக்மடைட் அப்படின்ற ஒரு மைக்கா வகை வந்து ஃபேமஸ்ஸு. மேலும் ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்கா ஸோ பெக்மடைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மின் கருவிகளில் மின் தடுப்பானாக பயன்படுகிறது. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? மின் கருவிகளில் மின் தடுப்பானா யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய், கச்சா எண்ணெய். இந்தியாவில் அஸ்ஸாம், குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஸ்ஸாமில் டிக்பாய் அப்படின்ற ஒரு இடம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பின்னாடிலாம் வந்து படிப்போம். ஓகேங்களா? குஜராத்லேயும் வந்து அதிக அளவு எண்ணெய் வந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்பாய், பார்டர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லி அரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மான் இதெல்லாம் அசாமினுடைய அநேக இடங்கள். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து கொடுத்துட்டு டிக்பாய், பார்டர்பூர் இங்கெல்லாம் வந்து எந்தெந்த இடம் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அசாம். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ஒரு முறை படித்து வச்சுக்கிறது நல்லது. காம்பே வளைகுடா, அங்கலேஷ்வர் மற்றும் காலோல் அதெல்லாம் வந்து குஜராத்தினுடைய இடங்கள். என்னென்ன? காம்பே வளைகுடா குஜராத்தில் இருக்குது. அங்கலேஷ்வர் அதுவும் குஜராத் தான். காலோல் அப்படின்றதும் குஜராத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து முக்கியமான எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்கள். நெக்ஸ்ட் தங்கம் வந்து இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு வந்து பெற்றிருக்கு அப்படின்னு இருக்காங்க. இருந்தாலும் முக்கிய 3 தங்க சுரங்க பகுதிகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். கோலார் மாவட்டத்தில் இருக்க கோலார் தங்க வயல். இது வந்து எங்கே இருக்குது? கர்நாடகா. அதே மாதிரி ரெய்ச்சூர் மாவட்டத்தில் ஹட்டி தங்க வயல் சுரங்கத்திலும் இரண்டுமே வந்து கர்நாடகா. கோலாரும் சரி, ரெய்ச்சூர் ஹட்டியும் சரி கர்நாடகா. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல். ஸோ ஆந்திராவில் அனந்தபூர் வரிசையில் வருது பாருங்கள். ஆந்திரா, அனந்தபூர், ராம்கிரி. ராமர் வந்து தங்கம்லாம் போட்டு அழகாக இருப்பார். தங்க நகைகள் தான் வந்து போடுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரா, அனந்தபூர் மாவட்டம், ராம்கிரி. ஸோ 3 இடம் தங்க வயல். என்னென்ன? கர்நாடகாவில் கோலார் மற்றும் ரெய்ச்சூரில் இருக்க ஹட்டி. இது ரெண்டுமே கர்நாடகா. அதுக்கப்புறம் ஆந்திரா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபூர் மாவட்டம், ராம்கிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 டைம் நீங்கள் இது கேட்டீங்க, படிச்சிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுடும். ஒரு டைம் புக்கில் எடுத்து நீங்களும் வந்து ஒரு டைம் வாசிச்சிங்க, அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கும்போது இன்னுமே வந்து கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வைரம்னா UNECE. ஓகேங்களா? யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4,582,000 கேரட் வைரங்கள் வந்து கிடைக்குது.
அந்த அறிக்கை யார் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, UNECE யுனைட்டட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அவங்க தான் அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. எத்தனை 1000 கேரட் வைரம் வந்து நம்ம இந்தியால கிடைக்குது அப்படின்னா, 4582 1000 ஓகேங்களா? 4000 ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரட் இந்தியால கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதில் அதிகமாக எங்க கிடைக்குதுன்னா, மத்திய பிரதேசம் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டம் ராமல்லா கோட்டா போன்ற இடங்களிலும் வந்து கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாச்சு மத்திய பிரதேசத்துல பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்துல கர்னூல் மாவட்டம். மத்திய பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னா, ஆந்திர பிரதேசம் கர்னூல் மாவட்டத்துல ராமல்லா கோட்டா. ஸோ ஆந்திரால முன்னாடி ராம்கிரி அப்படின்றத படிச்சோம். இது வைரம்னா ராமல்லா கோட்டா. ஓகேங்களா? இதுலயும் ராமர் வந்து வராரு. அதே மாரி கிருஷ்ணா நதியினுடைய படுகையிலும் வைரம் கிடைக்குது அப்படின்னு குடுத்துட்டாங்க. புதிதாக ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம், ராஜ்பூர், சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதுசா எங்கெங்க? ராய்ப்பூர்ல இம்பெர்லி சுரங்கத்திலயும், ராஜ்பூர், சத்தீஸ்கர்ல பாஸ்டர் மாவட்டத்திலயும் வைரம் வந்து கிடைக்குது. ஒடிசாவின் நியூபடா, பார்கர் மாவட்டம், ஆந்திராவினுடைய நாராயணப்பேட்டை, மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்துல ரெய்ச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒடிசானா நியூபடா, பார்கர் மாவட்டம், ஆந்திரானா நாராயணப்பேட்டு, மத்தூர்னா கிருஷ்ணா பகுதி. ஆந்திராலேயே நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவுல குல்பர்கா மாவட்டத்துல ரெய்ச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய இடங்கள். ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டமைப்பு வசதிகள். இதுக்கு முன்னாடி இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு வரலாம். என்னென்ன இருக்கு அப்படின்னு. இயற்கை வளங்கள்லாம் என்ன அப்படின்னா, இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள், இயற்கை வளங்கள். அதுல என்னென்ன குடுத்துருக்காங்க? காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல்கள். இயற்கை வளங்களின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தோம்? 2 பார்த்தோம். புதுப்பிக்கக்கூடிய வகைகள், புதுப்பிக்க இயலாத வகைகள், வளங்கள். ஸோ புதுப்பிக்கக்கூடியதுன்னா மீண்டும் உருவாக்கக்கூடியது. என்னென்ன மீண்டும் உருவாக்கலாம்? காடு, வனவிலங்கு, காற்று, கடல் வளங்கள், நீர் மின்னாற்றல், உயிரின தொகுதி, காற்றாலை. இதே புதுப்பிக்க இயலா வளங்கள் என்னென்ன வரும்? படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், இந்த கனிமங்கள்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள். மண் வளத்துல வந்து பொறுத்த வரைக்கும் எத்தனை சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் இந்தியா உலக அளவில் 7வது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதை வந்து இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 7வது இடத்தை பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் இந்தியாவின் நிலப்பரப்பு உலக நிலப்பரப்புல எத்தனை சதவீதம் ஆகும்? 2.4%. அதே மாதிரி மிக அதாச்சு அதிக விவசாய நிலப்பரப்பு அப்படின்னா எத்தனை ஹெக்டேருக்கு மேல வச்சிருக்காங்கன்னா 10 ஹெக்டேருக்கும் மேல. இதே வந்து சிறிய விவசாயிகள் அப்படின்னும் போது 1 ஹெக்டருக்கும் குறைவான விவசாயிகள். நிலம் துண்டாடப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிறிய விவசாயிகள் வந்து அதிக அளவுல இருக்கிறது. நிலம் துண்டாடப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 2007 கணக்கீட்டின்படி காடுகளினுடைய ஹெக்டேர் எவ்வளவு அப்படின்னா 69.09 மில்லியன் ஹெக்டேர். இது வந்து மொத்த நிலப்பரப்புல காடுகளின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 21% ஆகும். இதே வந்து அடர்ந்த காடுகளினுடைய சதவீதம் எவ்வளவு பார்த்தோம்? 8வது கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஓரளவு அடர்ந்த காடுகள் அப்படின்னா 31 வயசுல ஓரளவு அடர்ந்த காடுகளா மாறிடும். இதே வந்து 28 வயசு வரும்போது என்ன ஆகும்? அதாச்சும் பரந்த வெளிக்காடுகளா பறந்து காணப்படும். சுத்தமா மூடி இல்லாம காணப்படும். அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கிய கனிம வளங்கள்ல இரும்புத்தாது. அதிகமான நம்ம இந்தியாவுல கிடைக்கக்கூடிய இரும்புத்தாது ஃபர்ஸ்ட் எதுனா ஹேமடைட், அதுக்கு அடுத்து மேக்னடைட். ஸோ ஹேமடைட் எங்க அதிகமா காணப்படுது அப்படின்னா, எங்க பார்த்தோம்? சத்தீஸ்கர் வந்து பார்த்தோம். ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னடைட் எங்க அதிகமா காணப்படுது அப்படின்னா, கர்நாடகா அப்படின்றத பார்த்தோம். மேற்கு கடற்கரையில அதிகமா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கேரளா, நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசத்துலயும் கிடைக்குது இரும்புத்தாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கரியும், பழுப்பு நிலக்கரியும். பூமிக்கு அடியில அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள்ல எது முக்கியமானதுன்றாங்க? நிலக்கரி. சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா, 3வது இடத்துல இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? அமெரிக்கா இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதிகமாக மாநில நிலக்கரி எந்த மாநிலத்திலிருந்து வயல்களிலிருந்து கிடைக்குது அப்படின்னா, ஜார்க்கண்ட், வங்காளம்.
அடுத்து அலுமினியத்தின் முக்கியமான தாது எதுனா பாக்சைட். பாக்சைட் எங்க அதிகமா கிடைக்குதுன்னா, ஒடிசாவின் கிழக்கு கடற்கரை, ஆந்திர பிரதேசம் 2 இடத்துல பார்த்தோம். மைக்கா வந்து ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமமும், டேஷும் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரிதிர் மின் கடத்தி அப்படின்றத நம்ம சொல்லணும். உலக வியாபாரத்துல எத்தனை சதவீதம் பங்குடன் இந்தியா இருக்குன்னா, 60%. மைக்கா தாள் உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது அப்படின்னா, முதல் இடம் பிடித்துள்ளது. அதே மாரி எந்த வ ம அ மைக்கா வகை வந்து ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார்லாம் கிடைக்குது அப்படின்னா, பெக்மடைட். அப்புறம் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வந்து இந்தியால எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அஸ்ஸாம், குஜராத் பார்த்தோம். அஸ்ஸாம்ல எங்கன்னு பார்த்தோன்னா, டிக்பாய், பார்டர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசார், மான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் மெமரியில பண்ணணும்னு கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து காம்பே வளைகுடா, அங்கலேஷ்வர், காலோல் இதெல்லாம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தின் எண்ணெய் வளங்கள். அடுத்து மிக குறைந்த அளவில் கிடைக்கக்கூடிய தனிமம் இந்தியால எது அப்படின்னா தங்கம். இது வந்து எத்தனை அ சு சுரங்கப் பகுதியில வந்து எடுக்குறாங்க இந்தியால அப்படின்னா 3 எந்தெந்த இடம்னு பார்த்தோம். கர்நாடகா, கோலார். கர்நாடகால 2 இடம் பார்த்தோம். கர்நாடகால கோலார் அப்படின்ற பார்த்தோம். அதேமாரி ரெய்ச்சூர் மாவட்டத்தில இருக்க ஹட்டி. இது 2மே வந்து கர்நாடகால. அதேமாரி ஆந்திரால என்ன என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வைரம். வைரம் வந்து எந்த அறிக்கையின்படி வந்து வைரத்த வந்து கணக்கெடுக்குறாங்க? யுஎன்இசி அப்டின்னா என்ன அப்டின்னா, யுனைட்டட் நேஷன் எக்கனாமிக்ஸ் கமிஷன் ஃபார் யூரோப் அப்டின்றது. எத்தனை 1000 கேரட் நம்மகிட்ட வைரம் இருக்குன்னா, கிட்டத்தட்ட 4,500 கேரட் வைரம் இருக்கு. 4,582 அப்டின்னு குடுத்துருக்காங்க. அதில அதிகமா எங்க கிடைக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில பன்னா அப்டின்ற இடத்துலயும், ஆந்திர பிரதேசத்தில ராமல்லா கோட்டா அப்டின்ற இடத்துல கிடைக்குது. அதே மாரி கிருஷ்ணா நதியின படிகளும் கிடைக்குதுன்னு குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. புதுசா என்ன இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம் ராஜ்பூர் எக்ஸ்கியூஸ் மீ சாரி. சட்டீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டம். இதெல்லாம் வந்து புதிதாக கிடைத்த வைரம் கிடைக்கக்கூடிய இடங்கள். நெக்ஸ்ட்டு ஒடிசால நியூபடா மாவட்டம், அதே மாரி பார்க்கர் மாவட்டம், ஆந்திரால நாராயணபேட், மத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டம், ரெய்ச்சூர் ஆகியன வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கட்டமைப்பு வசதிகள் பார்க்கலாம் இந்த பேஜ். கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்பு ஆகும். இது வந்து எத்தனை வகைப்படும் குடுத்துருக்காங்க? 2 வகைப்படும். ஒண்ணு பொருளாதார கட்டமைப்பு, இன்னொன்னு சமூக கட்டமைப்பு. ஸோ பொருளாதார கட்டமைப்புல என்னென்ன உள்ளடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எது எது பொருளாதாரத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகுது? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு பொருளாதார கட்டமைப்புல வரும். ஆமா, இந்த பொருளாதாரம் வந்து நமக்கு செயல்படணும்னா போக்குவரத்து தேவை, தொலைத்தொடர்பு தேவை, ஆற்றல் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் வந்து பொருளாதார கட்டமைப்புல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சமூக கட்டமைப்புனா ஒண்ணும் கிடையாது. நமக்கு முன்னேற்றம் ஒரு மனிதன் வந்து முன்னேற்றம் அடையணும், நம்ம சமூகம் வளர்ச்சி அடைந்தா தான் முன்னேற்றம் அடையும். அதுக்கு என்னென்ன தேவை? கல்வி தேவை, பயிற்சி தேவை, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி தேவைப்படுது. பொது வசதிகள்லாம் வந்து நமக்கு சமூக கட்டமைப்பு மூலமா வரும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. பொருளாதார கட்டமைப்புனா என்னன்னு விரிவா பார்க்கலாம் குடுத்துருக்காங்க பாருங்க. பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டினுடைய உற்பத்தி பகிர்வு வசதிக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? உற்பத்திக்கு பொருளாதார வசதி என்னென்னன்னு பார்த்து குடுத்துருக்காங்க பாருங்க. இருப்பு பாதைகள், அதாச்சும் ரயில்வே ட்ராக், சரக்கு ஊர்திகள், அஞ்சல், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுது. இவை வந்து உற்பத்திக்கு வந்து மெயினா உதவுது. பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு இது வந்து பெரிதும் வந்து உதவி செய்யுது அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் போக்குவரத்து பார்க்கலாம். நம்ம இந்தியாவுல வந்து திறன்மிகு இணைக்கக்கூடிய அனைத்து நகரங்களையும் இணைக்கக்கூடிய திறன்மிகு போக்குவரத்து முறை தேவைப்படுது. இந்தியா வந்து இருப்பு பாதை, சாலை, கடல் அதாச்சும் சாலை, அப்புறம் கடல் வழி, கப்பல் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து அதாச்சும் 4 டைப்பா குடுத்துருக்காங்க. நல்ல கட்டமைப்பு வந்து பெற்றிருக்கு. இதே வந்து சாலை போக்குவரத்துல எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய போக்குவரத்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா 30,00,000 கிலோமீட்டர். அதாச்சும் நம்ம டெய்லி சாலையில தான் வந்து பயணம் பண்றோம், போறோம், வரோம். அது எத்தனை சதவீதம், எத்தனை லட்சம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 30,00,000 கிலோமீட்டர். நீளம் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதே மாரி இருப்பு பாதை வழிகள்ல உலகத்துல எத்தனையாவது பெரிய போக்குவரத்தா நம்ம இருக்கோம் அப்படின்னா, 4வது பெரிய போக்குவரத்து. ஸோ இதெல்லாம் டேட்டாலாம் வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நம்ம டெய்லி போய்க்கிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம் சாலைகள்ல தான். ஆனா இப்ப தான் நமக்கு தெரியும் 30,00,000 கிலோமீட்டர் சாலைகள் நமக்கு இந்தியால இருக்கு. அதே மாரி 4வது இடத்துல உலகத்துல 4வது இடத்துல நம்ம ரயில்வே இதுல 4வது இடத்துல இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே!
பொருளாதார அடிப்படையிலயும் பார்க்கும்போது அதுதான் குடுத்திருக்காங்க. இந்தியாவின் இருப்பு பாதையினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா, 63,00,000 63,000 கிலோமீட்டர் அப்படின்றத குடுத்துட்டாங்க. இருப்பு பாதை அதாச்சும் ட்ரெயின் ட்ராக் இருக்கு இல்லையா? அந்த இருப்பு பாதையினுடைய நீளம் 63,000. இதுல வந்து 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குடுத்திருக்காங்க. 63,000, 13,000. அங்க எத்தன லட்சம் பார்த்த சாலைகள்? 30,00,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்களான கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்கள்ல கிட்டத்தட்ட 90% கடல் வழி வாணிபம் நடைபெறுகிறது. கடல் வழி வாணிபம் எங்க நடைபெறுது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய துறைமுகங்களான கொல்கத்தா துறைமுகம், மும்பையிலும் துறைமுகம், அதே மாரி சென்னை துறைமுகம், விசாகப்பட்டினம், கோவா இதுலயே வந்து 90% வாணிகம் வந்து நடைபெறுது. கடல் வழி வாணிகம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அதே மாரி வான்வழி போக்குவரத்து பார்க்கலாம். நாட்டின் பெரிய நகரங்களையும், சிறு நகரங்களையும் இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்நாட்டு விமான போக்குவரத்துனா இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து எடுத்து நடத்துறாங்க. இதே வந்து தனியார் விமான நிறுவனங்களும் வந்து நடத்துறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு விமான போக்குவரத்து நிர்வாகத்தை யார் நடத்துறாங்க அப்படின்னா, ஏர் இந்தியா நிறுவனம். ஓகேங்களா? ஏர் இந்தியா நிறுவனம். பன்னாடுன்னா ஏர் இந்தியான்னு வரும். இதே உள்நாட்டு விமான நிறுவனம்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்க வந்து தொடங்குனாங்க? ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல வந்து தொடங்கியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின். இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை எப்ப ஒண்ணா இணைச்சிருப்பாங்க அப்படின்னா, 27 ஆகஸ்ட் 2007 அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27/8/2007ல ஒண்ணா இணைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் முகங்களின் வேளாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட எந்த ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னா 1950ஆம் ஆண்டு. ஸோ தேசிய துறைமுக வாரியம் எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1950ஆம் ஆண்டு. இது எதுக்காக அப்படின்னா துறைமுகங்களினுடைய வளர்ச்சிக்கும் மேலாண்மைக்கும் மேலும் இந்த சிறு துறைமுகங்களும் இருக்கு இல்லையா அவங்களுடைய வளர்ச்சிக்கு உருவாக்கியிருப்பாங்க. ஆண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950 ரவுண்டா தான் இருக்கு. ஸோ ஈஸியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆற்றல். ஆற்றல்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்களின் ஒன்று மின் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருக்க முடியுமா? ஒரே ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஹால்ஃப் டே கூட இருக்க முடியாது. இப்போ அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் வந்து நமக்கு மாறி இருக்கு. இன்றைய நவீன தொழில்நுட்ப காலகட்டத்தில் மின்சாரமின்றி நாம் வாழ்வது கடினம். மின் உற்பத்திக்கு கிடைக்கக்கூடிய மூல வளங்கள் அடிப்படையில் 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலவளங்கள், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலவளங்கள். பார்க்கலாம். புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் மூலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தீர்ந்து விட்டா மறுபடியும் வந்து உருவாக்க முடியாது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இயற்கை வளங்கள்லயே அதே கான்செப்ட் தான் இங்கேயும். உதாரணம் வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வளி வாயு மேலும் பல. ஓகேங்களா? இதே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூல வளங்கள். இது வந்து தீர்ந்து போகாதவை. அதாச்சும் சூரிய ஒளி ஆற்றல், காற்று ஆற்றல், அலைகள் ஆற்றல், புவி வெப்ப ஆற்றல், உயிரி எரிவளி வாயு ஆற்றல். இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள். சில புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைப்பதுண்டு. ஏன் அப்படி சொல்றாங்க புதுப்பிக்கக்கூடிய வளங்களை அப்படின்னா, ஆல்ரெடி முன்னாடி காலங்கள்ல இந்த மின் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை. இந்த வளங்களை கொண்டு என்ன பண்ணலாம்? மின் ஆற்றல்லாம் அந்த காலத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னா இல்லை. அதெல்லாம் வந்து வழக்கத்தில் இல்லாத ஆற்றல். அதனால புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாச்சும் சூரியன்லேருந்து காற்றுலேருந்துலாம் அந்த காலத்துலலாம் ஆற்றல் வந்து எடுக்கல இல்லையா? இப்பதான் வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த பிறகு தான் காற்றாலை, சூரியன் மூலமா ஆற்றல் எடுக்கிறது அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி புதுப்பிக்க இயலக்கூடிய ஆற்றலை அந்த காலத்துல இல்லாதனால என்ன சொல்றாங்க? வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வி. இந்தியாவில் கல்வி வந்து குருகுல முறைய வந்து பன்னெடுங்காலமா வந்து இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத குடுத்திருக்காங்க.
மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சகம் தான் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும், திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். எந்த அமைச்சகம்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். இந்திய கல்வி முறை 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி வந்து அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, மத்திய, மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. அதாச்சும் பட்டியல், பொது பட்டியலுக்கு ஆட் ஆயிருச்சு. அது 42வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? குறு அரசியலமைப்பு, மினி அரசியலமைப்புன்னு சொல்லி அந்த திருத்தத்தின் மூலமா தான் கல்வி, காடுகள், அந்த அதெல்லாம் வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அளவீடுகள் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அததான். அந்த இதுல வந்து கல்வி வந்து மாறிருச்சு. பொதுப்பட்டியல்ல வந்து மாறிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநில அரசு பொறுப்புல இருந்தது. அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவு திட்டங்களை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் வரவு செலவு திட்டத்தையும் மேற்கொள்ளுது. கொள்கைகளையும் வகுக்குது அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதேதான். இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டது? 6 நிலைகளை கொண்டது. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டினு. இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ 6 நிலைகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ 6 நிலைகள் என்னென்ன? குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். அதாச்சும் குழந்தை கல்வி அப்டின்னா என்ன அப்டின்னா, குழந்தைகளுக்குலாம் வந்து இந்த ஒரு 2 வயசு, 2 1/2, 3 வயசுலலாம் பால்வாடி சேர்ப்போம் இல்லையா? ஊருங்கள்ல. ஸோ அதுதான் வந்து குழந்தை கல்வி அப்டின்றாங்க. அங்க போய் சும்மா வந்து உட்காருவாங்க, முட்டை சாப்பிடுவாங்க, இந்த சத்துணவு இதெல்லாம் குடுப்பாங்க. அப்புறம் சும்மா ஏபிசிடி ரைம்ஸ்லாம் சொல்லுவாங்க. குழந்தை கல்வி. அதுக்கடுத்து தொடக்க கல்வி இந்த 6 வயசுக்கு மேலலாம் வந்து தொடக்க கல்வி ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து அதாச்சு எல்கேஜி, யுகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் வந்து தொடக்க கல்வி. இடைநிலை கல்வி அப்டின்னா, அந்த 8த்துக்கு அப்புறமா வரதெல்லாம் இடைநிலை கல்வி. மேல்நிலை கல்வின்னா நமக்கு 11த், 12த் வருமா? அதுக்கப்புறம் என்ன படிப்போம்? இளம் நிலை பட்டம், டிகிரி போவோம். 11த், 12த் முடிச்சோனே காலேஜ்ல டிகிரி போவோம். யுஜி போவோம், அண்டர் கிராஜுவேட். அப்புறமா என்ன பண்ணுவோம்? பிஜி, முதுநிலை பட்டம் போவோம். ஸோ இந்த வரிசைய தான் வந்து கல்வி முறை அடிப்படையில 6 நிலையா குறிக்கிறாங்க. அடுத்து இந்திய கல்வி நிறுவனங்கள். பார்க்குறோம். இந்திய கல்வி முறை வந்து 10த் + 2 முறைய வந்து கொண்டிருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. 10த் படிக்கிறோம், +2 போறோம். அதுக்கப்புறம் பல்கலை மானியக் குழு தான் வந்து யுஜிசி சட்டத்தின்படி தான் வந்து பல்கலைக்கழகங்களினுடைய தரம் வந்து அளவிடப்படுது. யுஜிசி அப்படின்னா தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அந்த சட்டத்தின்படி தான் பல்கலைக்கழகங்களுடைய தரம், அந்த குவாலிட்டி, ரேங்க் வந்து வெளியிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வரவு செலவு திட்டத்துல 3% ஜிடிபி வந்து நிதி கல்வித்துறை அதாச்சும் நிதி வந்து கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கே வந்து செலவிடப்படுது. அதாச்சும் வரவு செலவு திட்டத்துல பட்ஜெட்ல வந்து போடுவாங்க இல்லையா? அதுல கல்விக்காக 3% வந்து ஜிடிபில இருந்து குடுக்குறாங்க. நிதி ஒதுக்குறாங்க. அதுலயும் பள்ளிக்கு தான் அதிகமான செலவு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து உடல் நலம். இந்தியாவில் உடல் நலம் வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசின் பொறுப்புல தான் இருக்குது. மத்திய சுகாதாரம் நலவாழ்வுக் கழகம், அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் பல்வேறு நலக் கொள்கைகளையும், திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறை நிர்வாகத்தையும், அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் பல முறைகள்ல, பல வடிவங்கள்ல நடக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா முதலான பல முறைகள் வந்து இங்க இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெறைய வந்து சிகிச்சை முறைகள் இருக்கு இல்லையா? ஆயுர்வேதம் பண்றாங்க. அப்புறம் சித்தா, யுனானி, அப்புறம் யோகா, யோகி முறையில வந்து அந்த கேன்சர்லாம் குணப்படுத்துறாங்க. அதேமாரி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இருக்கு. இங்கிலீஷ் மெடிசின்ஸ்லாம் நெறைய வந்திருக்கு. அதுதான் இதுல குடுத்துருக்காங்க. அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ தான் வந்து தற்போது உள்ளன. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் அப்படின்ற அமைச்சகத்தின் கீழ தான் இந்த மேல பார்த்தோம் இல்லையா? அந்த மருத்துவ நடைமுறைகள்லாம் வருது அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்தியாவின் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ வருது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். மற்ற மாநிலங்கள வந்து விட கேரளா வந்து பார்த்தீங்கன்னா, அதிக உடல்நலம் பேணுதல்ல சிறப்பான இடத்த வந்து பெற்றிருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. அதே மாரி, மற்ற முன்னேறிய நாடுகள ஒப்பிடும்போது, இந்தியாவுல வந்து உடல்நலம் பேணுதல் திருப்திகரமானதா இல்ல அப்படின்ற மாரி ஒட்டுமொத்த இந்தியால வந்து குடுத்துருக்காங்க. இதே இந்தியால எந்த மாநிலம் சிறப்பா இருக்கு உடல்நலம் பேணுதல்ல? கேரளா. ஸோ இந்தியால பார்க்கும்போது இன்னுமே வந்து திருப்திகரமா இல்ல. உடல் நலத்த பார்த்துக்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கைய விட நம்ம இந்தியால வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். உடல் நலத்த பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணலாம்.
பொருளாதார கட்டமைப்பு அப்படின்றதுல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அதான் கட்டமைப்பு வசதிகள்ல 2 பார்த்தோம். பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புன்னு சொல்லி. பொருளாதாரத்துல போக்குவரத்து, தொழில் தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், நிதி நிறுவனங்கள் பார்த்தோம். சமூகத்துல வந்து கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதி இதெல்லாம் வந்து சமூகத்துல பார்த்தோம். ஓகேங்களா? சாலை போக்குவரத்து மொத்தம் வந்து நமக்கு எத்தனை லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதே மாரி அ ரயில்வே போக்குவரத்துல மொத்தம் வந்து எத்தனை மொத்த இடத்துல நம்ம உலகத்துல இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது இடத்துல நம்ம இருக்கோம். அதே மாரி இருப்பு பாதை இந்தியாவின் நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63,000 கிலோமீட்டர். இதுல எத்தனை வந்து கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 13,000 கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்தியாவினுடைய முக்கியமான துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. இதில வந்து எத்தனை சதவீதம் வந்து கடல் வழி வாணிகம் நடைபெறுது அப்படின்னா, 90% வந்து இங்க தான் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாரி இந்திய தனியா அதாச்சு உள்நாட்டு விமான போக்குவரத்த வந்து எந்த நிறுவனம் எடுத்து நடத்துதுன்னு பார்த்தோம். இந்தியன் ஏர்லைன்ஸு. இதே வந்து பன்னாட்டு விமானம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதெல்லாம் வந்து எந்த நிறுவனம் நடத்துறாங்கன்னு பார்த்தோம். ஏர் இந்தியா நிறுவனம். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்க வந்து தொடங்குச்சுன்னு பார்த்தோம் பெங்களூர்ல. அதே மாதிரி ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை விமான போக்குவரத்து எந்த ஆண்டு வந்து ஒன்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2007ஆம் ஆண்டு டேட் கொடுத்துருக்காங்க 27/8/2007. தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 அப்படின்னு பார்த்தோம். ஆற்றல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்க இயலா, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் 2 வகை பார்த்தோம். தீர்ந்து விட்டுச்சுன்னா, அது வந்து புதுப்பிக்க இயலாது. தீராது இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து புதுப்பிக்க இயலக்கூடிய ஆற்றல் அப்படின்றத பார்த்துட்டோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. சமூக கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாரி வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்னு எந்த ஆற்றல சொல்றோம் அப்படின்னா, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். ஏன்னா வந்து முன்னாடி காலத்துல அது வழக்கில் இல்லாத இருந்துச்சு இல்லையா? அதனால இது வந்து வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்றத பார்த்தோம். அதாச்சும் சமூக கட்டமைப்பு அப்படின்றது மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமா அதாச்சும் பயன்படுது அப்படின்னும், மனித வளங்களை மேம்படுத்துறதுக்கும் வந்து சமூக கட்டமைப்பு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தோம். கல்வி இந்தியால பன்னெடுங்காலமா எந்த கல்வி முறை வந்து வழக்கத்தில் இருக்கு? குருகுல கல்வி முறை. இந்தியாவினுடைய கல்வி முறை வந்து வேகமாக வளர்ந்து வருது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ வருது அப்படின்னா, மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் MHRD. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். எந்த ஆண்டு வரைக்கும் இந்தியாவினுடைய கல்வி வந்து மாநில அரசின் பொறுப்புல இருந்துச்சு அப்படின்னா 1976. அதுக்கு அடுத்து எந்த துறையில வந்துச்சுன்னா பொதுத்துறையில வந்திருக்கும். மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் வந்து கல்விக்கான வரவு செலவு திட்டங்களை வந்து மேற்கொள்ளுது அப்படின்றத பார்த்தோம். இந்தியாவினுடைய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டிருக்கு அப்படின்னா 6 நிலை. என்னென்ன? குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். இந்திய கல்வி முறை என்ன முறையை கொண்டிருக்குன்னா 10th + 2 முறையை வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி எந்த சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் வந்து அளவிடப்படுகிறது அப்படின்னா யுஜிசி சட்டம், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், மாநில பல்கலைக்கழக மானிய குழு. அதே மாதிரி பட்ஜெட்ல எத்தனை சதவீதம் வந்து கல்விக்காக ஒதுக்குறாங்க ஜிடிபியில இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3%. பெருமளவு வந்து எதுக்கு தான் செலவிடுறாங்க? பள்ளிக்கு தான் செலவிடுறாங்க அப்படின்றத பார்த்தோம். உடல் நலத்தை வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ வந்து வருது அப்படின்னா, மத்திய சுகாதாரம் நலவாழ்வு கழகம். அந்த ஒரு கழகத்தின் மூலமா தான் வந்து அ அ மத்திய அமைச்சகம் வந்து இது பண்றாங்க. சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். இந்தியாவின் உடல்நலம் மாநில அரசின் பொறுப்புல தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்க. மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ தான் நலத்துறை வந்து வருது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்தியாவின் உடல்நலம் பேணுதல் பல வடிவங்கள்ல பார்த்தோம். என்னென்ன? ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை, அப்புறம் ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா இதெல்லாம் வந்து வரும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் எந்த அமைச்சகத்தின் கீழ் வந்து வருது அப்படின்னா, ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ வருது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் மற்ற மாநிலங்களை விட எந்த மாநிலம் வந்து இந்தியாவிலேயே வந்து உடல்நலம் பேணுதல் சிறந்து விளங்குறாங்கன்னு பார்த்தோம். கேரளா. நம்ம இந்தியால இலங்கையை விட கம்மியா வந்து உடல்நலம் பேணுறது இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கணும்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளாதாரத்த பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? சிந்தனையாளர்கள் அத வந்து பார்க்குறோம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் காலத்தால் அழியாதது அப்படின்னு குடுத்திருக்காங்க. அறநூலான திருக்குறளில் காண கிடைக்குது அப்படின்னு குடுத்திருக்காங்க. திருவள்ளுவரின் காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்தாலும், பொதுவாக 3ஆம் நூற்றாண்டின் சங்க காலத்தை தான் வந்து திருவள்ளுவரினுடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அவருடைய நடைமுறைகள் இன்றளவுக்குமே வந்து நமக்கு தேவையானதா இருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. திருவள்ளுவரினுடைய பொருளாதார கருத்துக்கள் வந்து திருக்குறளின் 2ஆம் பாகத்துல வந்து குடுத்திருக்காங்க. அதாச்சும் 2ஆம் பாகம் என்ன? பொருட்பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதுல பொருட்பால்ல தான் பொருளாதாரத்தின பத்தின தகவல்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கு. அவர் வந்து மழைய தான் வந்து வாழ்வின் பெருமாதாரமா கருதி இருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. வேளாண்மை வந்து மழைய சார்ந்து தான் இருக்கு. அனைத்து அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை வந்து மழைய சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழைக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்காரு. அதே மாரி அழிவையும் தரும், அழிவிலிருந்து மீண்டும் தழைத்தோங்கவும் செய்யும் அப்படின்ற மழைய வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆமா. அதிகமா பெஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்? அதிகமா வந்து நம்ம இது அழிச்சிரும். அதே மாரியே மழையே இல்ல அப்படின்ற சமயத்துல என்ன ஆகும்? நமக்கு சுத்தமா வேளாண்மை நடைபெறாது. அதே சமயத்துல மழை பொழிந்து நமக்கு வேளாண்மையை பயிர் செய்ய வச்சு நம்மளை அனைவரையும் காக்கும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? உற்பத்தி காரணிகள்லாம் என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பொருள வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே மாரி எளிமையா சொல்லிட்டாரு. உற்பத்தி காரணிகள்னா இதுதான். நிலம் தேவை, அதெல்லாம் சொல்லியிருக்காரு பார்த்துக்கோங்க. "பெருமவற்றுள் யாமறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற" அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள் மூலமா வந்து சொல்லியிருக்காரு. அதாச்சு இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ "பெருமவற்றில் யாமறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு" நம்மளுடைய மக்கட்பேறு அப்படின்னா குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்க அறிவறிந்த குழந்தைகள் தாண்டி வேற எந்த ஒரு செல்வம் வேற எதுவும் பெறறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் வேளாண்மை. திருவள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாரு. அது மாரி உலகத்தின் அச்சாணியா இருக்கிறது எது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வேளாண்மை. மற்ற துறைகள்லாம் செழுமை வேளாண்மை துறைய தான் சார்ந்து இருக்கு அப்படின்றத வேளாண்மைக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்காரு. உழவுத் தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன் அப்படின்னே சொல்லிட்டாரு. உழவர் தான் வந்து தலையாய மனிதன் அப்படின்றவரு சொல்லியிருக்காரு. "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. குறள் எண் வந்து 1032 ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதிகாரம் வந்து உழவு. உழவுக்கு கீழ இந்த ஒரு குறள் குடுத்திருக்காரு. உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பொதுநிதி. பொது நிதியில என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். திருவள்ளுவர் பொதுநிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகள்ல விரிவாக எழுதியிருக்காரு. வருவாய எப்படி வந்து பொது நிதிய பயன்படுத்தணும்? ஃபர்ஸ்ட்டு வருவாய உருவாக்கணும். 2வது வருவாய சேகரிக்கணும். 3வது வருவாய நிர்வாகம் பண்ணணும். அப்புறம் பொது செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சேலரி வருவாய உருவாக்கணும்னா வேலைக்கு போணும். வருவாய சேகரிக்கணும். சேலரி குடுக்குறாங்கன்னா, அத சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் சேலரிய வந்து நிர்வாகம் பண்ண கத்துக்கணும். நிர்வாகம்னா அது எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு கத்துக்கணும். அதுக்கடுத்து பொது செலவு பண்ணணும். அந்த 4 வழிகள்ல வந்து குடுத்திருக்காரு. பொது செலவு அப்டின்னா என்ன சொல்றாரு அப்டின்னா, திருவள்ளுவர் சமநிதி நிலை அறிக்கைய வந்து பரிந்துரை செய்கிறார். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால், அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சமநிதி நிலை அறிக்கைய தான் வந்து பரிந்துரை செய்றாரு. அதாச்சு ஒரு நாடு ஒரு கண்ட்ரோலா இருந்தாரு. செலவு வந்து கண்ட்ரோல் இருந்துச்சு அப்டின்னா, வருமானம் கம்மியா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அதுலருந்து சமாளிச்சு வெளிய வந்துரலாம். பாதகம் இல்லை அப்டின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதாச்சும் வருமானம் கம்மியாவே இருந்தாலும், செலவு கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இதே வந்து வருமானம் வந்து நீங்க 10,000 தான் வாங்குறீங்க. ஆனா, நீங்க ஆடம்பரமா ஒரு ட்ரெஸ்ஸுக்கே ஒரு 2,000 ஒரு வீட்ல 4 பேர் இருக்கீங்க. 2,000ன்னா 8,000 ஆயிப்போச்சு. ஓகேங்களா? 8,000 ட்ரெஸ்ஸுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு என்ன மீதி சாப்பாட்டுக்கு எதுக்குமே காசு நம்ம கையில இருக்காது. அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லையா? அததான் வந்து நாட்டுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் பொது செலவுல அவரு சொல்லியிருக்காரு. நிதிநிலை கொள்கை வகுக்கும்போது எப்பவுமே வந்து அவர் உபரி நிதிநிலை இருக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சில நேரங்களில் சமநிதி நிலை இருக்கலாம். ஆனா ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட்ஜெட் போடும்போது ஒரு எப்பவுமே வந்து அதிகமா தான் அதாச்சு ஒரு பட்ஜெட் போடுறோம். அந்த டைம்ல வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாரி நம்ம பார்த்துக்கணும். பட்ஜெட்ல நம்ம காசு வந்து எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட கையில நிக்கிற மாரி பார்த்துக்கணும். அப்படி இல்லன்னா சமநிலையா இருக்கு. செலவும் சமநிலையா இருக்கு. வரவும் நமக்கு சமநிலையா இருக்குன்னும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம கையில சுத்தமா
அதாச்சும் 10,000 இருக்கு அப்படின்னா, 10,000த்துக்குமே நம்ம செலவு பட்ஜெட் போட்டு முடிச்சுட்டோம் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா, 10,000 அப்படியே ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடும். அப்புறம் கையில காசே இருக்காது. அப்ப என்ன பற்றாக்குறை நிதிநிலை. மாச கடைசியில நமக்கு என்ன இருக்கும்? சுத்தமா கையில இருக்காது. நம்ம சாப்பிடணும்னா கூட எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ, அதுதான் பற்றாக்குறை நிதிநிலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கவே கூடாது எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பொது செலவை கீழ்காணும் 3 இனங்களுக்கு செலவிடுமாறு வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். பொது செலவு எப்படி செலவிடணுமா? ஃபர்ஸ்ட்டு பாதுகாப்புக்கு தேவைப்படுது. பாதுகாப்பு ஃபர்ஸ்ட்டு நம்ம குடும்பம் இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பாதுகாப்பு தான் பார்க்கணும். அடுத்து பொது பணிகள் பார்க்கணும். அடுத்து சமூக பணிகள் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத சொல்றாரு. 3 இதுல செலவிடுமாறு சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு உதவி பெறுதலை வந்து திருவள்ளுவர் ஆதரிக்கல. நம்ம யார்கிட்டயும் கையேந்த கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. வெளி உதவி கோரும் நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. போய் வெளிய பிச்சை எடுக்கிற மாரி ஒரு கணக்கு தானே வருது. ஸோ அது வந்து ஒரு நாடுகளே அல்ல. அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்தினார். நம்மளே நம்மள வந்து மேம்படுத்திக்கணும். தன்னிறைவான ஒரு காசுலாம் நம்மளே இது பண்ணிக்கணும். வெளிநாடுகிட்ட கை ஏந்தக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லிட்டாரு. வறுமையும் பிச்சை எடுத்தலும், அதாச்சும் இரத்தல், பசிக்கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையை ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசியிலிருந்து விடுபெறுறது தான் ஒரு மனுஷனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் சொல்லிட்டாரு. வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறா இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களையும் தருவதாக சொல்லியிருக்காரு. வறுமை தான் வந்து தீராத துன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து செல்வம். செல்வத்த பத்தி என்ன சொல்லியிருக்காரு? செல்வம் வாழ்வதற்கான வழிதானே கண்டி, அதுவே வந்து ஒரு டார்கெட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, வருமானத்த வந்து அப்படியே வச்சுப்பாங்க. அது வந்து ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ வச்சுக்கணும், இவ்வளோ வச்சுக்கணும். ஆனா அவங்களுக்கு செலவு பண்ணவே தெரியாது. எப்படி என்ஜாய் பண்ணணும், எப்படி வந்து லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அது வந்து ஒரு வாழ்வதற்கான ஒரு வழிதான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும். அத நான் சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் அப்படியே வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க. யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவரை பொறுத்தவரைக்கும் தொழில் தான் உண்மையான செல்வம். மேலும் உழைப்பு தான் மிக பெரும் வளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தொழில் செய்றது தான் உண்மையான செல்வம்னு சொல்லியிருக்காரு. உழைக்கிறோம் இல்லையா? ஹார்ட் ஒர்க் பண்றோம். அதுதான் வந்து உண்மையான வளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மளுடைய லைஃப்க்கும் அது வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் நலம் பேணும் அரசு. திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு என்பது எதை குறிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் இதெல்லாம் இருக்காது அப்படின்றாரு. வறுமை இருக்காது, எழுத்தறிவின்மை இருக்காது, அது மாரி நோய்களும் இருக்காது. இதுதான் நலம் பேணும் அரசு. அதனுடைய முக்கிய கூறுகள் என்னென்ன குடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெரும் செல்வம் இருக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும், அதே மாரி வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து நலம் பேணும் அரசு அப்படின்றத வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ காந்தியடிகள் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 4 அறிஞர்கள் வந்து 4, 5 அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பொருளாதாரத்த பத்தி. அது லென்த்தா போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அடுத்த வீடியோல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இது வந்து ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்கலாமா? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வந்து ஒரு அறநூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில பொதுவான கருத்துக்கள் பொருளாதாரத்த பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாரி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க பொது அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டு, அதாவது சங்க காலத்தை சேர்ந்தவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பகுதியில திருக்குறள்ல எந்த பகுதியில வந்து பொருளாதாரத்த பத்தின தகவல்கள் இருக்கு? பொருட்பால். ஓகேங்களா? அவர் வந்து பெரும் ஆதாரமாக மக்களுடைய பெரும் வாழ்வாதாரமாக எத கருதுறாரு? மழை. ஓகேங்களா? ஏன்னா வேளாண்மை வாழ்வின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கையான வேளாண்மை வந்து எதை சார்ந்ததா இருக்கு? மழைய தான் சார்ந்து இருக்கு. அதே மாரி அழிவையும் தரக்கூடியது, அழிவிலிருந்து மீண்டும் தழைத்தோங்கம் செய்வது எது அப்படின்னா மழை. அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே மாரி உற்பத்தி காரணிகளா ஒரு 6 சொல்லியிருக்காரு. என்னென்ன? நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம். அதே மாரி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெருமவற்றில் யாவரதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அதாச்சும் அறிவார்ந்த குழந்தைகள தவிர வேற எதுவுமே நமக்கு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வேளாண்மை வந்து பத்தி என்ன சொல்லியிருக்காரு? அடிப்படை பொருளாதார நடவடிக்கை, உலகத்தினுடைய அச்சாணி எது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா வேளாண்மை. அதாச்சும் உழவுத் தொழில் மட்டுமே தலையாய மனிதன் சொன்னவர் யாரு? திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்ற குறள் வந்து எந்த அதிகாரத்தின் கீழ உள்ளது அப்படின்னா உழவு அப்படின்ற அதிகாரம். உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட சிறந்தது அப்படின்னு உயர்ந்ததா கருதுறாரு. யார் சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொது நிதிய பத்தி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஃபர்ஸ்ட் வருவாய உருவாக்கணும். அப்புறம் வருவாய சேகரிக்கணும். அத நிர்வாகம் பண்ண கத்துக்கணும். அதுக்கு அடுத்து தான் பொது செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது நிதிய சொல்லியிருக்காரு. பொது செலவு வந்து என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் சமநிதி நிலை அறிக்கை தான் வந்து பரிந்துரை செய்றாரு. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வச்சிருக்கணும். அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சில நேரங்களில் சமநிதி நிலை இருக்கலாம். ஆனா பற்றாக்குறை நிலை இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னவரு? வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு.
3 இனங்களுக்கு செலவிடுமாறு சொல்லியிருக்காரு. என்னென்ன செலவு பண்ணலாம்? பாதுகாப்புக்கு, பொது நிதி, பொது பணி, அப்புறம் சமூக பணி. ஓகேங்களா? 3 செலவு. ஓகேங்களா? வெளிநாட்டு உதவி பெறும் நாடுகள என்ன சொல்றாரு? நாடுகளே இல்லைன்னு சொல்ட்டாரு. ஏன்னா வெளிநாட்டு உதவியெல்லாம் பெறக்கூடாது. நம்மளே நம்ம தயார்படுத்திக்கணும் பொருளாதாரம் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையை ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் அப்படின்னு சொன்னவர் யாரு? திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி அனைத்து தீமைகளுக்கும் வேறா இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவது எது அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அப்படின்னா வறுமை. வறுமை தான் அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு வேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாரி செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொறுத்தவரையில அவரை பொறுத்தவரைக்கும் எதுதான் உண்மையான செல்வம் சொல்றாரு? தொழில் தான் உண்மையான செல்வம் அப்படின்றாரு. அதே மாரி மிக பெரும் வளமா வந்து திருவள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னா உழைப்பு. உழைப்பு தான் மிக பெரும் வளம். அது கரெக்ட் தானே? உழைச்சா தான் நமக்கு பெரிய வளம் அப்படின்றத சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் நலம் பேணும் அரசு அப்படின்னா, அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வறுமை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோய் நொடி இருக்காது. அதே மாரி வறுமை இருக்காது. எழுத்தறிவின்மை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல் இருக்கும், வளமும் மகிழ்ச்சியும் இருக்கும். இது மாரி மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கும். இத தான் வந்து நலம் பேணும் அரசு அப்படின்றத வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 4, 5 அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கார் பொருளாதாரத்த பத்தி பார்க்கலாம். அடுத்த வீடியோல அத பார்க்கலாம். தேங்க் யூ.